ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சஞ்சு சாம்சன் உள்ளே வந்தால் மட்டும் பத்தாது. இன்னும் 2 வீரர்களுக்கு சிஎஸ்கே டார்கெட் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி இப்போ அப்டேட் வந்திருக்கு. தற்போதைய சிஎஸ்கே அணியை பொறுத்த வரைக்கும் முழுக்க முழுக்க யங்ஸ்டர்ஸ் கொண்ட ஒரு படையாக தான் வந்திருக்காங்க. அதே மாதிரி நிறையா பிளேயர்ஸை எக்ஸ்பீரியன்ஸான பிளேயர்ஸை இப்போ ஏலத்தில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதில் முக்கியமானது அப்படின்னு பார்த்தோன்னா நமக்கு டெவான் கான்வே ரொம்ப மோசமாலாம் ஆடலை. சிஎஸ்கேல ஓரளவுக்கு ஆவரேஜான ஒரு பர்ஃபார்மன்ஸ் அவர் கொடுத்தாரு. அவர் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஜடேஜாவை கொடுத்துட்டு தான் சஞ்சு சாம்சன் வாங்கியிருக்காங்க. ஜடேஜா மட்டும் இல்லாமல் சாம் கரனையுமே கொடுத்துருக்காங்க. சாம் கரனை பொறுத்த வரைக்கும் ஒரு காலத்தில் குட்டி சுட்டி குழந்தையாக சிஎஸ்கேல இருந்தார். அதுக்கப்புறம் பெருசாக அவருக்கு வாய்ப்பு கிடைக்கல. அவரும் பெருசாக அதை பயன்படுத்திக்கல. அவரையும் வெளியில் அனுப்பிட்டாங்க. அதே மாதிரி பதிரனாலாம் வளர்ந்து வரக்கூடிய ஒரு பிளேயரு. இப்போ மும்பைக்கு எப்படி மலிங்கா அவருடைய சப்போர்ட்டை கொடுத்தாரோ அந்த மாதிரி சிஎஸ்கேவுக்கு பதிரனா அவருடைய சப்போர்ட்டை வரப்போகிற வருஷங்களில் கொடுப்பாரு. நாளுக்கு நாள் இன்னும் டெவலப் ஆகிட்டு தான் வருவார். இருந்த போதிலுமே பதிரனா ஏன் ரிலீஸ் பண்ணாங்க அப்படின்னு தெரில, வெளில அனுப்பிட்டாங்க. இப்போ பவுலிங் யூனிட் கொஞ்சம் வீக்காக தான் இருக்கும்னு சொல்லலாம். ஏன்னா அந்த ஒரு ரன்னை கண்ட்ரோலாக கொடுக்குற பவுலர் இப்போதைக்கு பெருசாக சிஎஸ்கேல கிடையாது. இன்னொரு புறம் இந்திய வீரர்கள்லாம் எடுத்தாங்க. தீபக் ஹூடா, விஜய் சங்கர், ட்ரிபாத்தி இவங்களும் எதிர்பார்த்த அளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கல. இவங்களையும் வெளியில் அனுப்பிட்டாங்க. இப்போ சாம்சன் உள்ளே வந்திருக்காரு. அநேகமாக சாம்சனா ருத்துவா கேப்டன் யார் அப்படிங்கிறது இன்னும் சீசன் தொடங்குவதற்கு சில மாதங்கள் இருக்குது. அதனால் சீசனுக்கு முன்னாடி தான் நமக்கு தெரிய வரும். அந்த மாதிரி ஒரு சூழலில் ஒரு 20 கோடி ரூபாய்க்கு 2 வீரர்கள் உள்ளே கொண்டு வருவதற்கு ட்ரை பண்ணுறாங்க. ஒருத்தர் பார்த்திங்கன்னா கேஎல் ராகுல், இன்னொருத்தர் பார்த்தோம் அப்படின்னா நம்ம தமிழக வீரரான நட்ராஜன் சிஎஸ்கேல ஆடணும் அப்படிங்கிறது நீண்ட நாள் கனவு. சாம்சனுக்கு எப்படி ஆடணுங்கிறது ஒரு கனவாக இருந்துச்சோ அந்த மாதிரி நட்ராஜனை நம்ம சிஎஸ்கே எல்லோ ஜெர்சியில் பார்க்கணுங்கிறது அவருடைய கனவும் கூட, நம்ம ஃபேன்ஸோட கனவுமே கூட. அது நடப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ஏலத்தில் கேஎல் ராகுல் மற்றும் நட்ராஜன் இவங்க 2 பேரும் எடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணுறாங்க. இதில் கேஎல் ராகுலுக்கு பெருசாக டிமாண்ட் இருக்காதுன்னு சொல்லப்படுது. ஏன்னா அவருடைய ரீசன்ட் பர்ஃபார்மன்ஸை பார்த்தோன்னா பெருசாக அவர் T20 கிரிக்கெட் ஆடலை. அவர் ஓடிஐ டெஸ்ட்டுக்கு மட்டும்தான் செட் ஆகிட்டு இருக்கார். அந்த வகையில் அவரை கண்டிப்பாக வாங்கணுங்கிற மாதிரி ஒரு முயற்சியை சிஎஸ்கே அடுத்து எடுக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லப்படுது. இன்னொப்புறம் நட்ராஜனுக்கு நல்ல டிமாண்ட் இருக்குன்னு எதிர்பார்க்கப்படுது. ஏன்னா அவர் யார்கர் போடக்கூடிய ஒரு பவுலரு, லெஃப்ட் ஹேண்ட் பவுலரு. ஜென்ரலாகவே லெஃப்ட் ஹேண்ட் பேட்டர், லெஃப்ட் ஹேண்ட் பவுலர் அப்படின்னாலே நல்ல ஒரு ரெஸ்பான்ஸ் இருக்கும். அந்த வகையில் நட்ராஜனுக்கு சில டஃப் இருந்தாலுமே கூட அவரே உள்ளே கொண்டு வரணும் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணுறாங்க. அப்போ கேஎல் ராகுல் மற்றும் நட்ராஜன் இவங்களுக்காக மட்டுமே 20 கோடி ரூபாய் ஒதுக்கி வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. இப்போ இவங்க 2 பேரும் ஏன் சிஎஸ்கேவுக்கு முக்கியம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, தற்போதைக்கு சிஎஸ்கேல யங் பிளேயர்ஸ் தான் நிறைய பேர் இருக்காங்க. இந்திய வீரர்கள் இருக்காங்க. இப்போ யோசிச்சு பாருங்கள், ருத்ராஜ் கைக்வாட் இருக்கார், சஞ்சு சாம்சன் இருக்கார், கூடவே கேஎல் ராகுலும் உள்ளே வராரு. பவுலிங் யூனிட்டை ஸ்ட்ராங் பண்ணுற மாதிரி நட்ராஜனும் உள்ளே வராரு. அப்படின்னா மும்பை இந்தியன்ஸ் மாதிரி அந்த கோர் டீமே இந்திய வீரர்களாக வந்திருப்பாங்க. இப்போ ஃபாரின் பிளேயர்ஸை நம்ம செலக்ட் பண்ணலாம். எல்லா பிளேயர்ஸையும் உள்ளே எடுக்காமல் தேவைப்படுறவங்களை மட்டும் உள்ளே கொண்டு வரலாம். தேவைப்படுறவங்களுக்கு மட்டும் பிளேயிங் 11ல் நம்ம வாய்ப்பு கொடுக்கலாம். இப்போ பதிரனா வெளில அனுப்புனாங்கன்னா மேபி அதுக்கு ஒரு காரணம் என்ன அப்படின்னா, அவருக்கு வாய்ப்பு பெருசாக கொடுக்க முடியல. 4 ஃபாரின் பிளேயரை மட்டும்தான் யூஸ் பண்ண முடியுது. அதனாலே கூட பதிரனா வெளில அனுப்பியிருக்கலாம். அப்போ இந்திய வீரர்கள் ஒரு நிறைய பேர் உள்ளே இருந்தால் தான் ஃபாரின் பிளேயர்ஸை தேவையானவங்களை நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும். அதே மாதிரி இப்போ ஃபாரின் பிளேயர்ஸ் நிறைய பேர் பார்த்திங்கன்னா பாதி சீசனோட போயிடுறாங்க, ஒரு சீசன் ஆடுறாங்க, இன்னொரு சீசன் ஆட மாட்டுறாங்க. அப்போ இந்திய வீரர்களாக கோர் டீமை வச்சு டெவலப் பண்ணிட்டோம் அப்படின்னா அடுத்த ஒரு 4-5 வருஷத்துக்கு பிரச்சனை இருக்காது. அப்படிங்கிறதுனால எப்படியாச்சும் கேஎல் ராகுல் மற்றும் நட்ராஜனை உள்ளே கொண்டு வருவதற்கு ட்ரை பண்ணிகிட்டு இருக்காங்க. நன்றி.